வணக்கம். பிரைஸ்லால் ஹல்லேலூயா. இயேசுவின் ஆண்டவரே, என் கண்பணத்தை பிள்ளைகளே, கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரி, உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த செய்தியானது ஒரு அருமையான செய்தி. நம்மை நல்வாழ்வுக்கு திருப்பக்கூடிய செய்தி. அடிமைத்தனத்திலிருந்து நம்மை திரும்ப வேண்டும். இன்னைக்கு ஏதோ ஒன்று நம்ம அடிமைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது இல்லையா? அதுலேருந்து நம்ம விடுபட்டாதான் நமக்கு நல்லது கிடைக்கும். இல்லைனாக்கா அது நம்ம கண்ணை கட்டி அந்த அடிமைத்தனத்திலேயே போயிட்டே இருக்குது. நல்ல வழிக்கு திரும்பாமல் நன்மை அடையாமல் அந்த தீய வழியானது அப்படியே நம்ம போயிட்டே இருக்குது. அதெல்லாம் நம்ம போயிட்டே இருக்கிறோம். கண்ணு தெரியல, அந்த பாதையை தான் போயிட்டுருக்கோம். நல்ல பாதை எதுன்னு தெரியல. இந்த தீய பாதையிலேருந்து நல்ல பாதைக்கு நீங்கள் திரும்ப வேண்டும். அப்படி திரும்பினாக்கா என்ன ஆகும், திரும்பினால் என்ன நடக்கும், அதான் இன்றைய செய்தி. கவனமாக பாருங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்திலே எல்லாருமே ஒரு பொருளுக்கு அடிமையாக கொண்டிருக்கின்றோம். மனிதர்கள் மட்டுமல்ல, சிறு வயது 6 மாத குழந்தை முதல் 60 வயது முதியவர்கள் வரை ஒரு பொருளுக்கு அடிமையாகி அதிலேயே மூழ்கி கிடக்கின்றோம். இன்றைக்கி குழந்தை 6 மாதம் குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. இன்னும் பண்ணுறீங்க, தாளாட்டுறீங்க, மருந்து கொடுக்குறீங்க, வயிறு வலிக்குதா அது பார்க்குறீங்க, எறும்பு கடிச்சுதான்னு பார்க்குறீங்க, ஒன்றும் இல்லை, வலி நிறுத்த மாட்டேங்குது. ஒன்றே என்ன பண்ணுறீங்க, செல்ஃபோனை காட்டுறீங்க, ஹே இழிக்குது, சிரிக்குது இல்லை. அப்போது அது செல்ஃபோனுக்கு அடிமை. இந்த அடிமைத்தனத்தை நீங்கள் எப்படி உண்டாக்குறீங்க? நீங்கள் தான் உண்டாக்குறீங்க. குழந்தைக்கு இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தை நீங்கள் தான் கொடுக்கின்றீர்கள். செல்ஃபோன் காட்டினாக்கா அது அழுக நிறுத்தும் என்று அந்த பழக்கத்தை நீங்கள் தான் உண்டு பண்ணுறீங்க. ஆக இந்த பழக்கம் இப்படி போகாது. முதியவர் கரெக்டாக 60 வயசானவர்கள் வரைக்கும் போகும். இன்றைக்கு எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. குழந்தை சாப்பிடல என்ன பண்ணுறீங்க? அடிக்கிறீங்க, திட்டுறீங்க, அழுகுது. அப்புறம் என்ன பண்ணுறீங்க? உடனே செல்ஃபோனை காட்டி கொடுத்துறீங்க கையில். அதை இப்படி தள்ளி விட்டுக்கிட்டே காட்டுமா, காட்டுமா விட்றீங்கல்ல. அப்போ அடிமைத்தனம் அது. அந்த செல்ஃபோனுக்கு அடிமைத்தனத்தை நீங்கள் தான் உண்டாக்குறீங்க. அதை விட வேறு வழி இருக்காதா உங்களுக்கு? வெளியே கொண்டு நல்லா எல்லாம் வேடிக்கை காட்டி விட்டுறலாம். அந்த காலத்தில் அப்படி தான் காட்டுனாங்க. அந்த காலம் செல்ஃபோன் இருந்ததா? செல்ஃபோனை வச்சா குழந்தைக்கு அழுகை நிறுத்தினாங்க? செல்ஃபோனை காட்டியா சாப்பாடு ஊட்டினாங்க? இல்லை. நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க. இந்த பழக்கத்தை உண்டாக்கி அதற்கு அடிமைத்தனத்தை நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாக்குகின்றீர்கள். நீங்களே உங்கள் பிள்ளைகளை கெடுக்கின்றீர்கள். நீங்களே உங்கள் பிள்ளைகளை தீய வேலைக்கு நடத்துகின்றீர்கள். ஹல்லேலூயா. அவ்வாறு இருக்கக்கூடாது. இன்றைக்கு அதுதான் நமக்கு எல்லாமே இது பண்ணிகிட்டு இருக்கோம். கேட்டாக்கா அதில் தான் எல்லாமே இருக்குது, அது இல்லைனாக்கா எதுவுமே செய்ய முடியாது. அந்த அப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம் பட்டு கொண்டு இருக்கின்றோம். ஹல்லேலூயா. அதிலேருந்து என்ன திரும்ப வேண்டும் என்றால் இந்த செய்தியை கேளுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரோமையர் 6:22 எதற்கு அடிமைகளாக உங்களை ஒப்புவித்து கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமைகள் என்று உங்களுக்கு தெரியுமில்ல. எதற்கு நீங்கள் அடிமையாக இருக்கீங்க, அது அடிமைன்னு தெரியும். இது கெட்ட பழக்கம் தெரியும். இதில் போனாக்கா நம்ம மீள முடியாது. குடித்தாக்கா அப்படியே குடித்து சாக வேண்டியதான். போதைப் பொருளுக்கு அடிமையான அது அப்படியே சாக வேண்டியதான். எந்த கெட்ட பழத்துக்கு நம்ம அடிமையானாலும் அதில் மூழ்கி அடிமைத்தனத்தில் போய் அடிமையாகி அடி பாதாளம் இருக்கின்றது. அதான் சொல்கிறாரு, எதற்கு கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகள் என்று உங்களுக்கு தெரியும்ல உங்களுக்கு. அப்போ தெரிஞ்சு தானே நீங்கள் பண்ணுறீங்க. இதில் போனால் நமக்கு அடிமையாகும், மீள முடியாது, கெட்ட பழக்கம் திரும்ப முடியாது என்று தெரியும்ன்றோன்னு சொல்கிறாரு. தெரிஞ்சே நீங்கள் செய்கிறீங்க. தெரிஞ்சே செஞ்சுவிட்டு என்ன சொல்கிறீங்க? எனக்கு உண்மை கொடுக்கலாம் ஆண்டவர், அதை கேட்டேன் கொடுக்கல, இதை கேட்டேன் கொடுக்கல, அப்படி கேட்டேன் கொடுக்கல, இப்படி கேட்டேன் கொடுக்கல, அழுது கேட்டேன் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. எப்படி கொடுப்பாரு? நீ அடிமைத்தனத்தில் இருக்கிற, தீய பழக்கம் என்ற அடிமைத்தனத்தில் இருக்கிற, பாவம் என்ற அடிமையின் நிலையில் நீ இருக்கின்றாய். இந்த தீய பழக்கங்கள், பாவ பழக்கங்கள், அடிமை என்று பாவம் என்ற அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுதலையாகி வெளியே வர வேண்டும். அப்படி வந்தாக்கா நீங்கள் அந்த அடிமைத்தனத்தில் திரும்பி விட்டீர்கள் என்று ஆண்டவர் அறிந்து கொள்வார். அப்பொழுது என்ன கிடைக்கும் உங்களுக்கு? என்ன கிடைக்கும்? ஒரு பாக்கெட் பிஸ்கட் வாங்கி கொடுப்பாரா? சாக்லேட் வாங்கி கொடுப்பாரா? அதல்ல. நீங்கள் கேட்பதை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் விரும்புவதை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ அது நடக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
இயேசு ஆண்டவர். அப்போ அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் திரும்பி ஆண்டவரிடம் கேட்டால் அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். குழந்தைங்க அழுவுது, கையில் இது கெட்ட பொருளுக்கு ஆபத்து கத்தின்னு வச்சுருக்கீங்களேன், கத்தி வச்சுருக்கு, கொடுக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறீங்க? அப்போ வேறு ஒரு பொருளை காட்டுறீங்க. இதை கூட அதை கூட இது ஐஸ்கிரீம் சாப்பிடு, அது கொடுங்க, அதை கொடு, நான் தரேன், கத்தியை கூட நான் தரேன், ஐஸ்கிரீம் தரேன் அப்படின்னா என்ன பண்ணோம்? கத்தியை கீழே போட்டோம், ஐஸ்கிரீம் சாப்பிடும். ஹல்லேலூயா. அப்படித்தான் நம்ம இருக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த கத்தி என்ற தீய பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு ஐஸ்கிரீம் என்ற ஒரு அருமையான நல்ல நல்ல செய்தியை கொடுப்பார், நல்ல வாழ்க்கையை கொடுப்பார், நம் கேட்பதை கொடுப்பார், நம் நினைத்ததை நடத்தி கொடுப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். கலாத்தியர் 4:8 ஒரு காலத்திலே நீங்கள் கடவுளை அறியாதிருந்தீர்கள். ஒரு காலத்திலே நீங்கள் கடவுளை அறியாதிருந்தீர்கள். அப்போது கடவுள் அல்லாதவற்றுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். எதற்கு அடிமையாக இருந்தீங்க? கடவுள் அல்லாதவற்றுக்கு அடிமையாக இருந்தீங்க. செல்போன் கடவுளா? செல்போன் கடவுளா? டிவி கடவுளா? குடிக்கிறது கடவுளா? தீய பழக்கம் பண்ணுறது போதைக்க கடவுளா? அதற்கெல்லாம் நீங்கள் அடிமையாக இருந்தீர்கள். கடவுளை அறியாது இருந்தீங்க. அப்போ கடவுளை நீங்கள் தெரியல, கடவுள் எதுன்னு தெரியல. அதுதான் கண்டதை காட்சி கொண்டதை கோலம் அப்படின்ற பழமொழி சொல்லுவாங்க. அப்போ எனக்கு குடித்தாதான் எனக்கு நிம்மதி, குடித்தாதான் சந்தோஷம், பல பெண்கள்கிட்ட போனால் தான் சந்தோஷம், பல ஆண்கள்கிட்ட போனால் தான் சந்தோஷம், செல்ஃபோனை பார்த்துருந்து அதில் பார்த்து பல கெட்ட செய்தியை பார்த்தா எனக்கு சந்தோஷம் என்று நீங்கள் அடிமையாக இருக்கிற அது தெரியுமன்றோன்னு கேட்குறாரு அவரே. அப்பொழுது அது கடவுளாக நீங்கள் மதிக்கின்றீர்கள். அதை போய் கடவுளாக நினச்சி எல்லாமே பண்ணுறீங்க. செல்ஃபோன் என்ன பண்ணுறீங்க? கொடுக்க மாட்டீங்க. ஒருத்தன் கேட்டாக்கா, எதுக்கு நான் கொடுக்க மாட்டேன், அது தொட்டால் போதுங்க, எதுக்கு செல்ஃபோன் இருக்கு, வை கீழே, உனக்கு ஃபோன் இல்லை என்று நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவ்வளோ மதிப்பு கொடுக்குறீங்க, கடவுள் மாதிரி அதை பார்த்துக்கிறீங்க. நீங்கள் அப்போது கடவுள் அல்லாதவற்றுக்கு அடிமைகளாக இருந்தீங்க. அது கடவுள் இல்லை, அதுக்கு போய் அடிமையாக இருக்கிற நீ. கடவுள் அல்லது கடவுளுக்கு அல்லாதவற்றை நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க. நீங்கள் மட்டும் அடிமையாகாமல் உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை அடிமையாக பயன்படுத்துகின்றீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவ்வாறு இருக்கக்கூடாது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் திரும்பினால் ஆண்டவர் நீங்கள் கேட்பதை கொடுப்பார். நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். உங்களுக்கு எல்லா வாழ்க்கையும் எல்லா நலங்களும் கிடைக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் 5:1 கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். அதில் நிலைத்திருங்கள். மீண்டும் அடிமைத்தனம் என்னும் நுகத்தை உங்கள் மேல் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ என்ன சொல்கிறாரு? கிறிஸ்து தான் இந்த மாதிரியான அடிமைத்தனத்தை உங்களை விடுவிச்சிடாரு. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சிடாரு. எல்லா கெட்ட பழக்கம் தீய பழக்கத்தையும் உங்களை விடுவிச்சிட்டாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திரும்பி அதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறார் அவர். நிலைத்திருங்கள். மீண்டும் அடிமைத்தனம் என்னும் நுகத்தை உங்கள் மேல் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். கிளீனாக சொல்லிட்டாரு, இது போகக்கூடாது, அதை போகக்கூடாது, செய்யக்கூடாது, இதில் போனால் அடிமைத்தனம், அதில் போனால் உங்களுக்கு நல்வாழ்வு இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நீங்கள் பண்ணுறீங்க? அவர் என்ன எப்படி சொன்னார்? எல்லாத்தையும் அவர் கிறிஸ்து அடிமை நிலைந்து நம்மை விடுவித்தார். இந்த மாதிரியான அடிமை நிலையத்தை நம்மை விடுவித்து நம்மை காத்தார். மீண்டும் அந்த அடிமைத்தனத்துக்கு நான் திரும்பக்கூடாது. மீண்டும் என்ன செய்யக்கூடாது? திரும்பவும் செல்ஃபோனும் யூஸ் பண்ணக்கூடாது, குழந்தைகளை பழக்கம் பண்ணக்கூடாது, திரும்பவும் போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடாது, குடிக்கக்கூடாது. என்னென்ன உங்களுக்கு கெட்ட பழக்கம் இருக்கின்றதோ எல்லாத்தையும் நீங்கள் விட்டுவிட்டு ஆண்டவரிடம் திரும்பினால் உங்கள் வாழ்க்கை பெரும் திருப்பமாக மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன மாற்றி கொடுப்பார்? இதுவரை நடக்காதது உங்களுக்கு நடக்கும். இதுவரை முடியாத காரியம் உங்களுக்கு முடியும். பல வருஷமாக கடவுள்கிட்ட வேண்டுறேன், குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணல, 30 வயசாகிடுச்சு, 35 வயசாகிடுச்சு, கொடுக்க மாட்டேறாருன்னா அப்போ இவங்ககிட்ட ஏதோ குறை இருக்குது, அதனால தான் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலை. அந்த குறையை நீங்கள் திருத்தி கொண்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் மாற்றிக்கொண்டால் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். ரோமையர் 6:22 ஆனால் இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமையாகிவிட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு, இதன் முடிவு நிலை வாழ்வு. ஹல்லேலூயா, கிளீனாக சொல்கிறாரு.
நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமையாகிவிட்டீர்கள். அப்போ அந்த தீய பழக்கத்திலிருந்து விடுதலையானாக்கா நம்ம கடவுளுக்கு தான் அடிமையாகும் இல்லையா? சாத்தான் பிடிந்து விடுபட்டாக்கா கடவுளுக்கு தான் நம்ம அடிமையாகும். அவர் நம்ம அடிமையாக்கி வச்சுக்குவார். செல்போன் என்ற தீய பழக்கத்தை விடுபட வேண்டும். போதைப் பொருளிலிருந்து விடுபட வேண்டும். குடி வெறியிலிருந்து விடுபட வேண்டும். பண ஆசையிலிருந்து விடுபட வேண்டும். பல சொத்துக்களை சேர்க்க வேண்டும். பல வீடுகளை சேர்க்க வேண்டும். இன்னும் 2 மனைவிகளையும் கணவர்களையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இந்த நிலையிலிருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடிமையாகிவிட்டீர்கள். இப்பொழுது அதெல்லாம் விட்டுவிட்டாக்கா நீங்கள் கடவுளுக்கு அடிமையாகிடுவீங்க. அப்பொழுது என்ன கிடைக்கும்? அதில் போனாக்கா சாவு தான் கிடைக்கும். நீ செல்ஃபோன் அடிமை, கெட்ட பழக்க அடிமை, தீமைக்கு அடிமையானாக்கா அதில் பாதாளத்தில் தான் நீங்கள் போய் அவஸ்தைப்படுவீங்க. ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு மனம் திரும்பி ஆண்டவர் பக்கம் நீங்கள் திரும்பினால் என்ன கிடைக்கும்? நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு, தூய வாழ்வு, பரிசுத்த வாழ்வு. அப்போ தீய பழக்கம் இருக்காது, எந்தவித கெட்ட பழக்கம் இருக்காது, பரிசுத்த வாழ்வு கிடைக்கும். இதன் முடிவு நிலை வாழ்வு. இதன் முடிவு நிலை வாழ்வு. முதல்ல தீய பழக்கத்தில் போனீங்க, அதுக்கு என்ன வாழ்வு? பாதாளத்தில் போய் படுத்துக்க வேண்டியதான். அதுதான் நிலை வாழ்வு. அந்த பாதாளத்தை படுத்துக்கிட்டாக்கா நெருப்பில் தான் நம்ம சாகுவோம். சும்மா நெருப்பு அனல் போட்டு நம்ம வாட்டி எடுக்கும். அதுதான் பாதாளம். அந்த நிலையிலிருந்து நீங்கள் மாற்றப்படுவீர்கள். நிலை வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும். நிலை வாழ்வுனா ஸ்டாண்டர்டான லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீ உடனே நினைக்கக்கூடாது, ஓஹோ அப்போ நமக்கு சாவே இல்லையா, நம்ம இந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுட்டாக்கா இன்னும் இந்த உலகத்திலேயே இப்படி வாழலாமா என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அது தவறு. அப்படி அல்ல. மாறாக நீங்கள் நிலை வாழ்வு என்பது நம் உலகத்திலே ஆண்டவுடன் வாழக்கூடிய வாழ்வு, விண்ணகத்திலே ஆண்டவுடன் வாழக்கூடிய வாழ்வு. தீய பழக்கத்துக்கு போனாக்கா அது பாதாளத்தில் சாத்தான் கூட சேர்ந்து வாழக்கூடிய வாழ்வு. ஆண்டவிடம் வாழக்கூடிய வாழ்வு தூய வாழ்வு, நிலையான வாழ்வு. அதுதான் அந்த நிலையான வாழ்வை விண்ணகத்திலும் இருக்கும், மண்ணகத்திலும் இருக்கும். மண்ணகத்திலே எப்படி இருக்கும் என்று கேட்டால், நீங்கள் இப்படி அடிமை என்ற தூய வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள். இதன் முடிவு நிலை வாழ்வு கிடைக்கும். இந்த உலகத்தில் நமக்கு நிலை வாழ்வு கிடைக்கும். இது எப்படி நிலைக்கும்னு கேட்கக்கூடாது. இந்த வாழ்வு இப்போ நமக்கு நம்ம ஆயுளை நீடித்து கொடுப்பார், அவ்வளோதான். 60 வயசில் நீ தீய பழக்கம் பண்ணினாக்கா 60 வயசில் இறந்துருவ, 70 இறந்துடும், 40 இறந்துடும், 30 கூட இறந்துருவ. அது நீ செய்கின்ற பழக்கத்தை பொறுத்து இருக்கின்றது. இதையெல்லாம் விட்டு தூய வாழ்க்கை வந்தால் நம்முடைய வாழ்வு அதிகப்படுத்தி கொண்டே போவார் ஆண்டவர். வாழ்வை அதிகப்படுத்தி கொண்டே, ஆயுளை அதிகப்படுத்தி கொண்டே போவார். ஏனென்றால் நாம் ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கின்றோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டுக்கிட்டோம், அதன்படி செயல்படுகின்றோம். அதனால் நமக்கு தூய வாழ்வு கிடைக்கின்றது. அந்த தூய வாழ்வு நிலைவான வாழ்வு. நிலைவான வாழ்வு நம்ம ஆயுள் நீடித்து கொண்டே போய் கொண்டிருக்கும். நமக்கு எந்த ஒரு தீய பழக்கமும் கிடைக்காது, எந்த வித நஷ்டமோ கஷ்டமோ எதுவும் இருக்காது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசு ஆண்டவர். கடைசியாக தீத்து 3ஆம் அதிகாரம் 5 அவ்வாறே திருத்தொண்டர்களும் கண்ணியமுடையவர்களாக இருக்க வேண்டும், இரட்டை நாக்கு உள்ளவர்களாகவும் குடிவெறிக்கு அடிமைப்பட்டவர்களாகவும் இருத்தலாகாது. பார்த்தீங்களா, மனுஷங்க மட்டும் இல்லை, ஆண்டோடைய ஊழியர்களுக்கும் சொல்கிறாரு, ஆண்டவர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கும் சொல்கிறாரு, ஆண்டவர் பணி செய்கின்ற எல்லாருக்கும் சொல்கிறாரு. யார்? இறை நற்செய்தி அறிக்கின்றவர்கள், ஃபாதர்கள், சிஸ்டர்கள், மற்றும் இறை வார்த்தையை அறிவிக்கின்ற பாஸ்டர்கள் எல்லாருக்குமே என்ன சொல்கிறாரு? நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு? இரட்டை நாக்கு உள்ளவர்களாகவும் குடிவெறிமைக்கு அடிமைப்பட்டவர்களாகவும் இருக்கக்கூடாது. நான் பாஸ்டர்யா, எனக்கு ஆண்டவர் என் ரட்சிப்பு கொடுத்துட்டாரு, ரட்சிப்பிக்கிறார், நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் என்ன செய்வீங்க? மக்களுக்கு போயிட்டு நீ தப்பான வழியில் போவீங்க. மக்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லிவிட்டு நீ கெட்ட வார்த்தையை போய் கெட்ட வழியில் போவ. மக்களுக்கு நல்வழி சொல்லிவிட்டு நீ கெட்ட வழியில் போவ. இதுதான் உங்கள் பழக்கம் என்று சொல்கிறார். அவ்வாறு நீங்கள் இருக்கக்கூடாது. யார் இருக்கக்கூடாது? திருத்தொண்டர்களும் கண்ணியமுடையவராக இருக்க வேண்டும். அப்போது அவருடைய ஊழியர்களும் என்ன செய்யணும்? அதே போல தான் பழக்கணும். நமக்கு என்ன கொடுத்தாரோ அடிமைத்தளத்தில் விடுபட வேண்டும், பரிசுத்த வாழ்வு கிடைக்க வேண்டும், நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் நாங்கள் ஆண்டு சொல்கிறார் ஆண்டவர். நான் பைபிளை வச்சுட்டு போதிக்கிறேன், அப்போ நான் மக்களுக்கு நல்லது சொல்லிவிட்டு நான் தப்பான வழியில் போனாக்கா நீ நல்லவனா? நீ நல்லவனா? இல்லை, நீ அடிமைத்தளந்து போய் பாவத்தை போயிடுவ. அப்போ நீ சொல்கிறது தப்புன்னு நீ சொல்கிறது மக்களை எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? நீயே சரி கிடையாது.
நீ சொல்கிற வார்த்தை எப்படி மக்களுக்கு போய் சேரும்? சேராது. ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். அவ்வாறு இருக்கக்கூடாது. நீங்களும் அடிமைத்தனத்திலிருந்து திரும்ப வேண்டும். செல்போன் என்ற அடிமைத்தனத்திலிருந்து திரும்ப வேண்டும். போதைப்பொருள் என்ற அடிமைத்தனத்திலிருந்து திரும்ப வேண்டும். தீய பழக்கம் என்ற அடிமைத்தனத்திலிருந்து திரும்ப வேண்டும். பெண்ணாசை, மண்ணாசை, பொருளாசை எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவர் பக்கம் திரும்பி வந்தால் அவர் நமக்கு தூய வாழ்வை கொடுப்பார், நிலையான வாழ்வை கொடுப்பார். அதுவே அடிமைத்தனத்தில் நாம் திரும்பக்கூடிய செய்தி என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகின்றேன், பண்ணுகின்றேன். கடைசியாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16 நீங்கள் விடுதலை பெற்றுள்ளீர்கள். விடுதலை என்னும் போர்வையில் தீமை செய்யாதீர்கள், கடவுளுக்கே அடிமையாயிருங்கள். ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். நீங்கள் விடுதலை பெற்றீங்க, விடுதலை அடைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணீங்க? தீய பழக்கம் விடுபட்டீர்கள். போதைப்பொருள், குடிப்பழக்கம் இதெல்லாம் நீங்கள் ரிலீஸ் ஆகிட்டீங்க. ரிலீஸ் ஆன பிறகு நீங்கள் விடுதலை பெற்றீர்கள் என்னும் போர்வையில் தீமை செய்யாதீர்கள். எனக்கு நான் எல்லாம் ஃப்ரீ ஆகிட்டேன், எல்லா பழக்கமும் விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன், ஆண்டு சொன்ன மாதிரி கிடக்கிறேன், நடக்கிறேன், செய்கிறேன், போகிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன் என்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது? திரும்பவும் தீமை செய்யக்கூடாது. ஏன்னா ஆண்டு என்னை நல்லவழிப்படுத்திட்டாரு, என்னை ரசிக்கிட்டாரு, என்னை ரசிக்கப்பட்டார், என்னை ஏற்றுக்கொண்டாரு, நான் நற்செய்தி அறிவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு திரும்ப நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? தீ வழிக்கு போகக்கூடாது. கடவுளுக்கே அடிமையாக இருங்கள், கடவுளுக்கே அடிமையாக இருங்கள், கடவுளுக்கே அடிமையாக இருங்கள். உலகத்திலே நாம் எதுவும் எடுத்து செல்ல முடியாது, எதுவும் கொண்டு வரவில்லை, எதுவும் கொண்டு செல்ல முடியாது. ஹல்லேலூயா! ஆகவே உங்கள் செயல்கள் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டால் ஆண்டவருக்கு அடிமையாக இருக்க வேண்டும். அவ்வாறு ஆண்டவருக்கு அடிமையாக இருந்தால் நீங்கள் கேட்டதை கொடுப்பார், நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். எனக்கு அன்பான தேவர்களே, இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ள கண்டிப்பாக ஏதோ ஒரு தீய பழக்கம் அடிமையாக இருப்பீங்க, கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பீங்க. இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது, இல்லைன்னு யாரும் சொல்லாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு தீய பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்து கொண்டே இருக்கிறீர்கள். இதிலிருந்து நீங்கள் விடுபட்டால் ஆண்டவனுக்கு எல்லாத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கேட்டதை கொடுப்பார், நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். இந்த நிமிடமே நீங்கள் மனம் மாற வேண்டும். அடுத்த வாரம் மாறிக்கிறேன், அடுத்த மாதம் மாறிக்கிறேன், 4 கிழமைலாம் பார்க்கக்கூடாது. இதுக்கு இந்த செய்தியை கேட்ட பிறகு இந்த நிலைமை முட்டி போட்டு ஆண்டவர் நீங்கள் மன்றாட வேண்டும். எல்லாத்தையும் விட்டுட ஆண்டவரே, என்னை ஏற்றுங்க, என்னை செய்து உங்கள் அடிமையாக என்னை ஆக்கிக்குங்க. தீய பழக்கு அடிமையாகாமல் உங்கள் அடிமையாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்று நீங்கள் மன்றாடினால் ஆண்டவர் உங்கள் எல்லாத்தையும் பாவங்கள் தீய பழங்கள்லாம் நீக்கிவிட்டு உன்னை ஏற்றுக்கொள்வார். உன்னை அடிமைத்தலைந்து அவருக்கு அடிமையாகி வச்சுக்குவார். அப்போ அவருக்கு அடிமையாக நான் என்ன செய்வேன்? எல்லாத்தையும் அவருக்கு தான் செய்வேன். நான் அதிகமாக பாட்டு பாடுவேன், படிப்பேன், செய்வேன். எல்லாமே நல்ல காரியமாக இருக்கும். ஆண்டவருக்கு உகந்ததை தான் நீங்கள் செய்வீர்கள். ஏனென்றால் அவருக்கு அடிமையாக இருக்கின்றீர்கள். தீய பழக்கத்துக்கு அடிமையானால் அதில் தான் நீங்கள் மூழ்கி போயிட்டே இருப்பீங்க. இதை செய்யலாம், அதை செய்யலாம், அது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும் என்று இப்படி போய்கொண்டே இருப்பீர்கள். அவ்வாறு நீங்கள் இருக்கக்கூடாது. ஆகவே நீங்கள் கடவுளுக்கு அடிமையாக இருங்கள், அப்பொழுது நீங்கள் விரும்பியது கிடைக்கும். ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். உங்களுக்காக ஜெபிக்க போன்றேன். எங்கள் அன்பான தந்தை இறைவா, உம்மை போற்றுகிறோம், துதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் மாற்றிக்கொண்டோம் ஆண்டவரே. இந்த மக்களை காத்திரடும், எது கேட்டாலும் நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள் என்று நாங்கள் விரக்தியில் இருக்கின்றோம் ஐயா. ஆகவே இந்த செய்தி கேட்ட பிறகு எங்களுக்கு ஒரு நல்ல மனமாற்றத்தை தந்திரடும். நாங்களும் அடிமைத்தனம் என்ற தீய பழக்கத்தை விடுபட்டு நீங்கள் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள எங்களை மாற்றும், எங்கள் மனதை மாற்றும், எங்கள் அடிமைத்தனத்தை மாற்றும். எங்கள் பேராசை, பொருளாசை, மண்ணாசை, பொருளாசை எல்லாத்தையும் விட்டுவிட்டு உமக்கு அடிமையாக என்னை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அனைத்தையும் எங்களுக்கு வழங்குவீர்கள் என்று நாங்கள் நினைத்து உம்மை மன்றாடுகின்றோம், உம்மை வேண்டுகின்றோம், உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்புள்ள ஜீவனுள்ள நல்ல தந்தை. ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர்.